பண்ணதெல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும்னால் சனாதன தர்மத்தை சேர்ந்த ஆச்சாரியர்கள் மாத்தணும். இதுக்குன்னு யார் யாரோ இந்த சாயங்காலம் 9:30 மணிக்கு தொலைக்காட்சியில வச்சு ஓன்னு சத்தம் போட்டிருக்காளே அவள்லாம் மாத்த முடியாது. மாத்தணும்னா இதற்கு உள்ள யார் இருக்கிறார்களோ அவர்கள், அவ்வளவுதான் தெரியும். யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து நீ பண்ணுந்தா. இங்க என்ன வேணும் என்ன வேணான்னு ஆயிரக்கணக்கான வருஷங்களா இவர்கள் தான் பழகி இருக்கா. இவர்களுக்கே தெரியும். இவர்களும் வெளியிலேருந்து எடுக்க மாட்டா. அந்த வேதத்துக்குள்ளேயே தான் என்ன மாறுதல் வேணுங்கிறதுக்கு அதுலயே இருக்கும். அதை தேர்ந்தெடுக்கணும். இந்த வருஷத்துக்கு இது வேணும், கலியுகத்துக்கு இது வேணும், திரேதாயுகத்துக்கு இது போரும், துவாபரத்துக்கு இது போரும்னு ஆச்சாரியர்கள் அதை பார்க்கணும். பார்த்து அவர்கள் தான் நமக்கு எடுத்து கொடுப்பார்கள். அதை போல ராமானுஷர் பார்த்து இது என்ன 2 வாக்கியம் இருக்கே, இந்த 2 வாக்கியத்தை எப்படி ஒருங்க விடுவது, முரண்பாடுகளை களைவதுங்கிறதுக்கு வேற வாக்கியம் இருக்குன்னு தேடி பார்த்தார். அது ரொம்ப ஆச்சரியமா சொல்லிடுத்து. இது ஏன் தெரியுமா, நான் ஒன்னே ஒண்ணுதான்னு சொன்னேன். ஏன் தெரியுமா இந்த இடத்துல 3 இருக்குன்னு சொன்னேன். இந்த 3னுக்குள் 2 அந்த 1 விட்டு பிரியாமல் ஒட்டி கொண்டு இருக்கும். இந்த 2 அந்த 1 விட்டு பிரியவே பிரியாது. அதை சேர்த்துன்னு பாத்தியானா 1ன்னு சொல்லலாம். அதை பிரித்து பல பகுதிகள்னு பாத்தியானா பலன்னு பார்க்கலாம், பலன்னு பார்க்கலாம், 1ன்னு பார்க்கலாம்னாரு. இதுக்கு அந்தர்யாமி பிராமணம்னு பேர். அது உபனிஷத்துல ஒரு பாகம். அந்தர்யாமி பிராமணம்னா பிரம்மம் அந்தராத்மாவாக இருக்கிறார், பாக்கி எல்லாம் அவருக்கு சரீரமா இருக்குன்னு சொல்றது. அடியனுக்கு அடியன் ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரம் தானே, இந்த சரீரத்துக்கு நான் தானே அந்தராத்மா. இந்த ஆத்மாவுக்குள்ள அந்தராத்மா பகவான் இருக்கிறார். இந்த பரமாத்மாவோட ஆத்மாவாகிற நானும் என்னுடைய சரீரமும் விட்டு பிரியாம தானே ஒட்டின்னு இருக்கு. பரமாத்மா உள்ள இருக்கார், அவருக்கு வெளியில ஆத்மா, அதுக்கு வெளியில இந்த சரீரம், இந்த சரீரமும் ஆத்மாவோட ஒட்டின்னு இருக்கு, ஆத்மாவோட சேர்த்து பரமாத்மாவோட ஒட்டின்னு இருக்கார். இந்த 3ஐயும் சேர்த்து ஹே கிருஷ்ணான்னு என்ன கூப்பிடுவீளா, அல்லது பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்கும் ஆத்மாவே இந்த பிறவியில் கிருஷ்ணனாக சரீரம் எடுத்து கொண்டிருப்பவரே வாரும், இதுதான் உண்மை. இப்ப நான் என்ன சொன்னேனோ அதுதான் உண்மை. ஆனா அந்த உண்மையை சொல்லி யாரு கூப்பிடுவா, ஹே கிருஷ்ணான் தான் யாரும் கூப்பிடுவா. அந்த கிருஷ்ணான்னு சொல்றச்சேவே வடிவம் முதலில் குறிக்கப்படும். அதான் அச்சேதன பொருள், ஜட பொருள். அந்த வடிவத்தை தாங்கி கொண்டிருக்கும் ஆத்மா வரைக்கும் அதே வெளிச்சொல் செல்லும், சம்போதனம். அந்த வெளிச்சொல் அது வரைக்கும் போகும், நிற்காது. அந்த ஆத்மாவையும் சலனமாக வைக்கும் பரமாத்மா அளவுக்கு போய் தான் நிற்கும். அதனால கிருஷ்ணான்னு கூட்ட உடனே அது வெளியில இருக்கிறத மட்டும் சொல்லாது. இந்த உடம்பை ஆடு நான் கூப்பிடுறேன், ஆட்டு உடம்ப காட்டும், ஆட்டோட ஆத்மாவை சொல்லும், ஆத்மாவுக்குள்ள இருக்கிற பரமாத்மா சொல்லும். ஒரு பேரை சொல்லி சப்தத்தை சொன்னாலே 3 தத்துவங்களும் குறிக்கப்படும். இதுதான் ரொம்ப முக்கியமான தத்துவம். ஒண்ணு மட்டும் குறிச்சிட்டு நிற்காது. காகிதம் நான் சொன்னா இந்த காகிதத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா, அந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கிற பரமாத்மா. இப்ப நான் வேணும்னு கொஞ்சம் குழப்பமா சொல்லியிருக்கேன். பார்த்தாலே இப்படியே உங்க புருவெல்லாம் வசர்றது. ஏன்னா நான் ஆடுன்னு சொல்றச்சே ஆமான்னு உங்களுக்கு எல்லாம் சிரிச்சிடு. மனுஷன்னு நான் சொல்லச்சே ஆமான்னு உங்களுக்கு தோணித்து. காகிதம்னு சொன்னேன் பாருங்க, இது ஜட பொருளாச்சே, இதுக்குள்ள ஆத்மாவான்னு கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் வந்துடும். எல்லாத்துக்குள்ளும் உண்டு, ஜட பொருள்களுக்குள்ளும் உண்டு. இந்த தூணுக்குள்ள லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கலாம், இந்த மோதிரத்துக்குள்ள 10 லட்சம் ஆத்மா இருக்கலாம், யாரும் இருக்கலாம். அப்ப இந்த உடம்புக்குள்ள ஒருத்தர் இருக்காரா, பல பேர் இருக்காளா? நிறைய பேர் இருக்கா. ஒருத்தர் இருந்தாலே தாங்கவே மாட்டேங்கிறது. இதுக்கு மேல ஒரு சரீரத்துக்குள்ள இத்தனை பேர் இருக்காளேன்னா ஒரு சின்ன வித்தியாசம். ஒருத்தர் மட்டும்தான் பாப புண்ணிய ரூப கர்மங்களை அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருப்பார். ஒரே ஒரு ஆத்மா தான் எடுத்துக்கொண்ட சரீரத்தாலே நான் ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிற கர்மங்களுடைய பலத்தை அனுபவிக்க பிறவி எடுக்கிறேனோ இல்லையோ, அது ஒருத்தர் தான். பாக்கி இத்தனை பேர் இருக்காளேனால் வெறுமா உட்காந்துருப்பான். ஒன்றும் பாபம் இல்லை, புண்ணியம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எதற்குள்ள லட்சக்கணக்கானவா இருப்பார்கள். இந்த இடம் முழுக்க ஜீவாத்மா புஞ்சம்னு சொல்லுவா. 1 லட்சம் ஆத்மா இந்த ஆகாசிலே இருக்கலாம்னா அசரீரி. யாரும் சரீரம் எடுத்துக்கல. சரீரம் எடுத்துக்காதனால பாப புண்ணியத்தை தொலைக்க முடியாது. சரீரம் எடுத்தாத்தான் தொலைக்க முடியும். அதுல ரொம்ப வேடிக்கை, பாப புண்ணியத்தை நாம சேர்த்ததே ஒரு சரீரம் எடுத்ததுனாலதான், இல்லைன்னா ஆத்மாவுக்கு சேரவே சேராது. அது எடுத்ததுனாலே அடுத்த சரீரம் கிடைக்கிறது. இது முன்னாடியே எடுக்காது இருந்திருந்தா அடுத்தது எடுக்க வேண்டாம் போல் இருக்கு. இன்னும் அதுல ஒரு வேடிக்கை இருக்கு. ஆனா அந்த பலத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கு எத்தனை சரீரம் வேணுமோ, படுற துக்கம் எதுவும் அதுக்கு தெரியாது. அது எல்லாம் எனக்கு தான் தெரியும். ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பின் படிக்கு நான் கொஞ்சம் எனக்கு ஒரு ஜுரம் வரணும்னு வச்சுக்கோங்க. சின்னதா ஒண்ணு எதுக்கு பெருசெல்லாம் சொல்லுவானே, ஏதோ பண்ண தப்பின் படிக்கு ஒரு ஜுரம் வரணும்னு வச்சுக்கோ. அதுக்கு ஒரு பிறவி கிடைச்சிருக்கு. இந்த பிறவியில ஜுரம் வரணுமோ இல்லையோ, சரீரத்தோட ஏதோ தப்பு பண்ணதுனாலதான் பிறவி எடுத்திருக்கேன்.
அந்த சரீரம் இருந்தா தான் அந்த கர்மத்தை நான் தொலைக்க முடியும், அப்பதான் பட முடியும். ஆனா அந்த படுறது சரீரம் இல்லை, நான். ஜுரம் வந்தது என் சரீரத்துக்கு தெரியாதே, காலில் ஏதான அடிபட்டுதுன்னா என் சரீரத்துக்கு தெரியாதே. அதனால துன்பமோ இன்பமோ பட வேண்டியது நான் தானே. ஆனா அந்த சரீரம் இல்லாத நான் கர்மத்தை சேர்த்தே இருக்க மாட்டேனே. ஆனா அந்த சரீரம் இல்லாத கர்மத்தை என்னால தொலைக்கவும் முடியாது. இப்படித்தான் ஒரு அழகான, இது நமக்கு ரொம்ப புரியாது. ஆனா இப்படித்தான் பெருமாள் ஏற்படுத்தி வச்சிருக்கார். இதெல்லாத்தையும் புரிஞ்சுனுட்டா அப்புறம் நாம அவராயிடுவோம் இல்லையா? அதனாலதான் அதெல்லாம் அவர் விடமாட்டார். அவர் அவராகவே இருப்பார், நாம நாமாகவே இருப்போம். ரொம்ப பரபிரம்மங்கிறது சாமானியப்பட்டவர் இல்லை. நாம நினைக்க முடியாத அளவுக்கு ஆற்றல், நினைக்க முடியாத சர்வஜன், சர்வசக்தன், பிராப்தன், பூர்ணன். ஆனா நினைக்க முடியாத அளவுக்கு கருணையே உருவானது. இது இத்தனை எப்படி உண்மையோ அந்த அளவுக்கு வராகன் நமக்காக வந்தார், நரசிம்மன் நமக்காக வந்தார், திருவிக்கிரன் நமக்காகத்தான் தாவி அளந்தார்ங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமைக்கு பெருமை குறைச்சலே இல்லை, எளிமைக்கு எளிமை குறைச்சலே. ரெண்டு சீமா பூமின்னு சொல்லுவோம். சீமான்னா எல்லை, பரத்வத்துக்கு எல்லை, சௌலபியத்துக்கு எல்லை. இப்படி இந்த லோகத்தில் தத்து தமு அசி தத்துவங்கள் மூணும். அதுல ஒரு தத்துவமாகிற பிரம்ம தத்துவத்தோட சித்து அச்சித்தும் விட்டு பிரியாமல் ஒட்டி கொண்டு இருக்கும். இந்த ஒட்டின்னு இருக்கிறத பார்த்தா ஒண்ணுன்னு சொல்லலான் இருக்கும். கம்பர் ரொம்ப தெளிவா ஒரே பாட்டுல சொல்லிட்டார். கம்பராமாயணத்தில் ஒரு படலம் தொடங்கிறது வாழ்த்துப்பா. அந்தந்த காண்ட ஆரம்பிச்சே கடவுள் வாழ்த்து, வாழ்த்துப்பா பாடுவாரோ இல்லையோ. ஒன்னே எண்ணில் ஒன்னேயாம், பலவென்னுரைக்கில் பலவேயாம், ஆமே எண்ணில் ஆமேயாம், இலையன்னுரைக்கில் இலையேயாம். அவனை நீ ஆம்னு சொல்லணுமா சொல்லிக்கோ, இல்லேன்னு சொல்லணுமா சொல்லிக்கோ, ஒன்றுன்னு சொல்லணுமா சொல்லிக்கொள், பலன்னு சொல்லணுமா சொல்லிக்கொள், நன்றே நம்பி குடி வாழ்க்கை. இந்த உண்மையை மட்டும் நீ தெரிஞ்சுடு, ஆனந்தமா இருக்கலாங்கிறார். இது இல்லாம என்னவோ என்னவோ நீ தவிச்சுட்டு இருந்த உனக்கு துக்கம்தான் மிஞ்சும். ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், காரணம் பிரம்மம் ஒன்றே. நிச்சயமா அவருக்கு சமமாக இன்னொருத்தர் கிடையாது. பலவென்னுரைக்கில் பலவேயாம், அந்த பிரம்மத்துக்கு சரீரமா சித்து அச்சித்தும் கோடிக்கணக்கானவை இருக்கின்றன என்றால் பலவேயாம். அப்படி சொன்னா பலதான். அப்ப நன்றே நம்பி ஆம்னு சொன்னா உண்டுன்னு அர்த்தம், இல்லேன்னு சொன்னா ஆம்னு அர்த்தம்ங்கிறார். ஆம்னு சொன்னா உண்டு, இல்லேன்னு சொன்னா இல்லேன்னு அர்த்தம் இல்லையா? இல்ல இல்லைன்னா என்ன ஆகும்? நேத்திக்கு இங்க 6:30 8:30 வரைக்கும் உபன்யாசம் நடந்தது இல்லையோ? நடந்தது. இப்போது 6:30 8:30 வரைக்கும் உபன்யாசம் நடக்கும் இல்லையோ? ஆமாம் நடக்கிறதுன்னு. நடுவுல நடந்ததா உபன்யாசம் நடந்துதான்னு கேட்டார். பகல் பொழுதெல்லாம் நடந்தானே இல்லேன்னு அவர் சொன்னார். ஆக மொத்தத்தில் உபன்யாசம் என்பதே இல்லை நான் முடிவு பண்ணுவேன். நடுவுல இடைப்பட்ட நேரத்தில் இல்லேன்னு சொன்னேன். அப்படின்னாலே உபன்யாசம்ங்கிற ஒரு தத்துவம் உண்டுன்னு எடுத்தே. அதை ஒத்துண்டா தான் நான் இல்லேன்னே சொல்ல முடியும். பக்கத்து வீட்டுல ஒருத்தர் ஏணி இருந்தது, என் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு ஏணி வேணும், கிடைக்கல, அதனால வெள்ளை அடிக்கிற ஏணி வேணும் சாமின்னார். அவர்கிட்ட போய் கேளுன்னு போனா கேட்டா எனக்கு அவருக்கு ரொம்ப ஆகாது. நான் என் வீட்டு பக்கத்து வீட்டுலாம் சொல்லல, நீங்க எதோ இது இது இவருக்கு ஆகாது பல்லுக்கு நினைச்சோட போரு. இங்க ஏதோ பக்கத்துல ஒருத்தர் இருந்தார், அப்ப அவர் ஏணி கொடுக்கணும். அவர்கிட்ட கேட்டா இல்லேன்னு விட்டார். இல்லைன்னா அவர் வெள்ளை அடிக்கிற என்கிட்ட வந்து உலகத்தில் ஏணியே இல்லையாம்னார். அதுவும் அர்த்தம் உனக்கு கொடுக்கறது இல்லைன்னு அர்த்தம். அவர் ஒன்றும் உலகத்துல ஏணி இல்லைன்னா சொல்லல. அப்ப இல்லேன்னு சொன்ன உடனே ஏணி உண்டுன்னு ஆயிடுது. உனக்கு கொடுக்க இல்லை, இப்ப இல்லை, இங்க இல்லை, நீ கேட்ட அவசரத்துல இல்லை. இது என்ன? நான் இல்லை இல்லேன்னு சொல்ல செய்வோம். அந்த ஒவ்வொரு இல்லையும் ஏணிய உண்டு உண்டுன்னு ஆக்கிட்டு இருக்கு பத்திடா. நான் பயன்படுத்துற வார்த்தை இல்லை இல்லைங்கிறது. ஆனா ஏணி இங்கில்லை, ஏணி இப்போதில்லை, ஏணி இந்த உயரத்தில் இல்லை, ஆக மொத்தத்தில் ஏணி உளது. அதேதான் சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். உளன் உளன் அவன் உருவம் இப்புருவுகள், உளனெனில் உளன் அவன் உருவம் இப்புருவுகள், உளன் அலனெனில் அவன் அருவம் இப்புருவுகள், உளனென இளனென இவகுணமுடைமையில் உளன் இரு தகமையினோடு ஒழிவிலன் பறந்தே அவனை நீ உள்ளான்னு சொல்லு உள்ளார், இல்லேன்னு சொல்லு உள்ளாருங்கிறார். அதைத்தான் பிரகலாதன் இத்தனை நாழி கட்டப்பட்டு அப்பாவுக்கு சொல்லி பார்த்தா அவன் கேட்கல. நீ இருக்குன்னு சொன்னாலும் அவர் இருக்கார், நீ இல்லேன்னு சொன்னாலும் அவர் இருக்கிறார், நீ எத்தனை நாழி என்ன பேசியிருந்தாலும் அவர் இருக்காருன்னு தான் தேரும். ஏனால் அத்தனைக்குள்ளேயும் இருக்கிறார், ஒன்னுத்துக்கும் பாக்கி இல்லாமல் சேத்தனா சேத்தன விசிஷ்டமாய் சித்து அச்சித்தோடைய கூடியவராய் விட்டே பிரியாமல் இருக்கிறார். எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மா நவேத, எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவி நவேத, எஸ் மிருத்யு சரீரம், யாருக்கு எல்லா ஆத்மாக்களின் சரீரமோ, யாருக்கு பிருத்திவி சரீரமோ, யாருக்கு ஆப்பு சரீரமோ, எல்லாம் அவருக்கு சரீரமா இருக்கும். அவர் சரீரியா இருப்பார், அவர் ஆத்மாவாக இருப்பார். ஆனால் அந்தோ யாருக்கும் தான் அவருக்கு சரீரமா இருக்கிறது தெரிஞ்சுக்கவே இல்லையேன்னு உபனிஷத்தை அடருது. நாம் எல்லாரும் அவரோட தான் ஒட்டின்னு இருக்கோமா, ஆனா அதை நாம தெரிந்து கொள்ளவே இல்லையா. அதை தெரிஞ்சுனுட்டால்
அப்ப இனிமே ஒண்ணுன்னு சொல்லிவிடா, ரெண்டுன்னு சொல்லிவிடா, மூணுன்னு சொல்லிவிடா. ஒண்ணுன்னு பார்த்தா ஒண்ணுதான். கடிகாரம் பழுதுபட்டு போச்சு. நான் கையில போட்டிருந்த கடிகாரம் ஏதோ சரியில்லை, வேலை செய்யல. இப்ப எல்லாமே கைபேசி தான். கடிகாரம்லாம் பேச்சே கிடையாது. அது ஏதோ ஒன்று வேலை செய்யல. அதை கொண்டு போய் பழுது பார்க்கறவர்கிட்ட கொடுத்தேன். 4 நாள் கழிச்சு வாங்கோன்னார். தரவே இல்லை. சரி வாங்கலாமேங்கிறதுக்காக அவர்கிட்ட போனேன். அது போட்டிருந்தது, வெளியார் உள்ளே அனுமதி இல்லைன்னு பலகை போட்டிருந்தா. இருந்தாலும் சொன்னதைப்படி கேட்காம பண்ணேன். உள்ள போனேன். போனா அவர்கிட்ட கேட்டேன், எங்க என் கடிகாரத்தை தரவே இல்லையே எனக்கு. இதோ பாருங்க, இதோ இருக்குன்னா 100 பிரிச்சு வச்சிருந்தார். அது ஒண்ணு நான் கொடுத்தது ஒன்னா தான் கொடுத்தேன். அதை பகுதி பகுதியா 100 இருந்தது. நான் அதிர்ந்தே போயிட்டேன். அவன் இது என்ன திரும்பி ஒன்னா கிடைக்குமா? இப்படிவே பிரிச்சு இதுக்கு தான் உள்ள வராதீங்கன்னு நான் போட்டு வச்சிருந்தேன். அதே மாதிரிதான் ஸ்திரீகள் வீட்டுல தளிகை பண்ணச்சேவும் உள்ள போய் தொந்தரவே பண்ணக்கூடாது. அவ ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னா அது வெளியில வரச்சே தான் சாப்பிடாம இருக்கும். நம்ம நடுவுல எல்லாம் போய் இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களேனால் வர வேண்டாம். பெருமாள் கண்ட்ரோல பண்ணுச்சே சொல்லுங்க, அப்ப கொண்டு வைக்கிறேன். வச்சா அப்ப ஒழுங்கா அவர் சாப்பிட்ட பிறகு இங்க சாப்பிடுங்க. இதுதான் நியாயம். இதை விடுத்து விட்டு இது சரி இருக்கா அது சரி இருக்கான்னா அதெல்லாம் நிறைய கொஞ்சம் சுமாரா இருக்க மாதிரி இருக்கும். வாயில போட்டுண்டா ஒட்டிக்கிறாப்புல இருக்கும். அதெல்லாம் இருக்கிறதுக்கு வேற ஏதாவது பொருள்லாம் பார்த்து அதை சரிப்படுத்தி தான் மேடையில கொண்டு வைக்க முடியும். அது அவர்களது 4 பேரை சாப்பிட கூப்பிட்டுட்டு 10 பேர் வந்தா என்ன பண்ண முடியும்? சொம்பு எடுத்துன்னு கணத்தங்கரைக்கு ஒருத்தர் போனார். ஏன்னு கேட்டா, இல்ல சாத்துமுது குழம்பெல்லாம் பண்ணிவிட்டேன், ஆனா 4 பேருக்கு பதில் 10 பேர் வந்திருக்கா, ஒரே வழி தீர்த்தம் எடுத்துன்னு வந்து கலந்தா 10 பேருக்கு சாதிக்க வேண்டியதான். அதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து பார்க்கவே கூடாது. உள்ள என்ன இருக்கோ அது நடக்கும். அதை போலதான் இந்த ஜெகத்தே. நாம ஏதோ வெளியில பக்தின்னு சொல்லிட்டோம், உள்ள எங்கெங்க நான் தானே அனாதிகால பாவம் சேர்த்து வச்சிருக்கேன். இதுக்கு மேல எனக்குள்ள திறந்து பார்த்தா நாரும். அதுதான் நம்முடைய நிலைமை. அது திறந்து பார்க்காம பெருமாள் மறந்து போனா போறதுங்கிறதுக்காக தாயார் சிபாரிசுக்காக கூட்டின்னு போயிட்டு இருக்கார், தப்பித்து கொண்டிருக்கிறோம். அது வரைக்கும் உண்மையை புரிஞ்சு நடந்துட்டாதான் தேவையில்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்? அப்படி ஒன்றுன்னு பார்த்தா பிரிச்சு பார்த்தா நிறைய இருந்தது. 1 மணி நாள் ஆச்சு. வாசல்ல காத்துருந்தேன். என் கடிகாரத்தை திருப்பி கொண்டு கொடுத்தார். ஒரே கடிகாரம் வாங்கி மாட்டினேன். ரொம்ப நாளா மணியெல்லாம் தெரியறது. அது இப்ப 7:25 காட்டிட்டு முடிக்க போறீரா இல்லையா? ரொம்ப நாழியா இதையே சொல்லிட்டு இருக்கிறேன். மணி ஆச்சு, மேல திருவிக்கிரமாவதாரம் பார்த்தாகணும். ரொம்ப சரியா சொல்லு. இப்ப இதை ஒண்ணுன்னு சொல்லிவிடா, பலன்னு சொல்லிவிடா. இதை ஒரு கடிகாரம் தான், சந்தேகமே இல்லை. ஆனா அதனுடைய பகுதிகள்னு பார்த்தால் ஆயிரக்கணக்கான பகுதி. பிரம்மம்னு பார்த்தா ஒத்தர் தான். அந்த பிரம்மத்துக்கு எத்தனை திருமேனி, என்ன சரீரம், எத்தனை ஜீவாத்மாக்கள், எத்தனை ஜடப்பொருள்கள், எல்லாம் சர்வங்கலு இதம் பிரம்ம தஜ்ஜலான் இது சாந்த உபாசீத இதம் சர்வம் கலு. நீ கண்ணால பார்க்கிற இத்தனையும் பிரம்ம. ஒரு வேற்றுமையில் படிக்கலாம்ங்கிறது உபநிஷத். திரும்ப மறந்துவிடாதீங்க. ஒரே வேற்றுமையில் படிக்கலாம். இதோ இந்த மண்டபம் பிரம்மம், மண்டபம் பிரம்மம், மாலை பிரம்மம், காகிதம் பிரம்மம், மலை பிரம்மம், கடல். சொல்லலாமானால் சொல்லலாம். நான் கடல் சொல்ல முடியாது, நான் உடல் சொல்ல முடியாது. பிரம்மம் கடல் சொல்லலாம், பிரம்மம் மலை சொல்லலாம். என்ன இவர் ஆத்மா, அது சரீரம், இவர் காரணம், அது காரியம். இந்த சம்பந்தம் இருந்துடுத்துனால் தங்க செங்கலி சொன்னா போலே, மண்ணு குடம் சொன்னா போலே, காரணத்தையும் காரியத்தையும் ஒரு வேற்றுமையில் படிக்கலாம். அதனாலதான் பிரம்மமே ஜெகத்து, ஜெகத்தே பிரம்மங்கிறார். அதனாலதான் பிரம்மமே ஆத்மா, ஆத்மாவே பிரம்மங்கிறார். இது ஐக்கியமா பார்க்க போறோமா, சரீராத்ம பாவத்தோட பார்க்க போறோமாங்கிறத வச்சுட்டு தான் துவைத்தமா அத்வைத்தமா விசிஷ்டாத்வைத்தமாங்கிறது. துவைத்தம்ங்கிறது ரெண்டும் வெவ்வேறு தான். அத்வைத்தம்ங்கிறது ரெண்டாவதே கிடையாதுன்னும். விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறது இந்த ரெண்டு அதோட ஒட்டி கொண்டிருக்கிறபடியால் ஒன்றாகவே சொல்லலாம். இந்த ரெண்டு அதுல இருந்து விட்டே பிரியாது. விசிஷ்டயோக அத்வைத்தம். விசிஷ்டனா கூடியதுன்னு அர்த்தம். விசிஷ்டயோக அத்வைத்தம். இந்த கூடின ஒரு தத்துவம்னு பார்த்தா ஒண்ணுதான், ஆனா கூடினதை பிரிச்சு பார்த்தா 3 தான். ஒரு ராஜாட்ட போய் ஓஹோன்னு ஒருத்தர் கொண்டாடினார். ராஜா உனக்கு ரெண்டாவதே கிடையாதுன்ட்டார். அதை பார்த்த உடனே உச்சி குளிர்ந்து போச்சு. ராஜாவுக்கு ரொம்ப திருப்தியா போச்சு. 100 பொற்காசு கொடுத்தான். தூக்க மாட்டாத போயிட்டு இருந்தான். பக்கத்து தேசத்து புலம் ஒருத்தன் வந்தான். உன்னை கேள்வி பண்ணிட்டு போறாமா, அதை தெரியாது நீ சொல்றியே, ஏன் ரெண்டாவது இல்லையே? நான் என்னால் ராணி இருக்காளா இல்லையா, ராஜகுமார் இருக்காரா இல்லையா, கஜானா உண்டா இல்லையா, வீரம் உனக்கு உண்டா இல்லையா? அவர் ரெண்டாவதே இல்லைங்கிறார். இது இத்தனையும் நீ ரெண்டாவது வச்சுன்னு இருக்க, ஆனா உனக்கு நீ கவலையே இல்லையானா? ஓஹோ இப்படி பண்ணிட்டானாமா, விட்டேனா பார் அப்படின்னு நேரம் வந்தான். என்னத்தை வச்சுன்னு ரெண்டாவது கிடையாதுன்னு சொன்னேன், எனக்கு எல்லாம் இருக்காளேனா? ஐயோ தப்பா புரிஞ்சுக்காதீங்க ராஜன், நான் ஏன் சொன்னேன்னு புரிஞ்சுக்கும். இப்படிப்பட்ட ராணியோட, இப்படிப்பட்ட ராஜகுமாரனோட, இப்படிப்பட்ட மந்திரிகளோட, இப்படிப்பட்ட கஜானாவோட, இப்படிப்பட்ட நாட்டோட கூடி இருக்கிற ஒன்ன போல ரெண்டாவது கிடையாதுன்னு. ஓஹோ இப்படி சொன்னீரா? நான் ரெண்டாவது இல்லைன்னா ரெண்டாவதே இல்லைன்னு நினைச்சுட்டேன். எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்குன்னா உம்மோட கூடித்தானே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு தனியா இல்லையே.
இது இத்தனை நீ தானே சுவாமியா இருக்கீர்னால், ஆமாம் அது வாஸ்தவம் தான், நன்னாத்தான் பாடி இருக்கு, இந்தா 100 பொற்காசு அப்படின்னு திருப்பி கொடுத்தா கலைப்படா. இது ரெண்டுத்துக்குள்ள ரெண்டாவதே இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அத்வைதம். அனைத்தோடும் கூடியிருக்கிற பிரம்மத்தை போல ரெண்டாவது இல்லைன்னு சொன்னா விசிஷ்டாத்வைதம். இது அத்வைதம், அது விசிஷ்டாத்வைதம். ஒன்றும் குறவே இல்லை. இப்படியும் பார்க்கலாம், அப்படியும் பார்க்கலாம். ஒண்ணுன்னு அவரை பார்க்கலாம், பலன்னு அவரை பார்க்கலாம், பலதோட சேர்ந்த ஒன்றுன்னு பார்க்கலாம். இப்ப இது சேராதது ரெண்டு சேர்ந்துதான் இல்லையா? சேரவே சேராது. ஏன்னா அச்சேதனம்ங்கிறது ஜடப்பொருள், அதுக்கு ஞானமே கிடையாது. ஜடப்பொருளுக்கு ஞானம் இல்லை. அந்த ஞானம் இல்லாதத பிரம்மம்னு சொல்றோம். எப்படி ஒத்துக்க முடியும்? பிரம்மமோ ஞான சர்வஜனா இருக்கார், ஆனா இந்த இந்த இதுக்கு ஞானமே கிடையாது. கடலுக்கு ஞானம் கிடையாது, மலைக்கு ஞானம் கிடையாது. நான் பிரம்மமே கடல்னு சொல்லச்சே, ஞானமே வடிவான பிரம்மத்தையும் ஞானமே அற்றதான கடலையும் பக்கத்துல ஒரே வேற்று மேல படிச்சு ரெண்டும் ஒண்ணுங்கிறேன். எப்படி சொல்றேன்னா, ஞானமுடைய ஆத்மாவையும் இந்த ஞானம் இல்லாத உடலையும் ஒன்னா பேத்துட்டே இருக்கேன்னு நித்தியம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆத்மாவுக்கு ஞானம் உண்டுன்னு வச்சுப்போம். ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு. ஆனா இருக்கிறதுக்கு இந்த சரீரத்துக்கு இப்ப ஞானம் இல்லை. அப்ப ஞானம் இல்லாத சரீரத்தையும் ஞானமுடைய ஆத்மாவையும் ஹே கிருஷ்ணான்னு கூப்பிடச்சே ஒன்னா தானே நான் வரேன். அதை போல எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். ரெண்டு தத்துவம் உள்ளது. அந்த தத்துவத்துக்குள்ளே அவ்வளவு தூரம் ஒற்றுமை இருக்கிறதுனாலே, ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறபடியாலே அதை ஒன்றாக பார்க்கிறோங்கிறதுதான். சேராதத நரசிங்க பெருமான் சேர்த்தது. அவர் சேராததெல்லாம் சேர்த்தார். நரத்தம் மிருகத்தம் சேராதுன்னா மேலோட்டமா பாக்குறதுக்கு சிங்கமுகம் மனுஷ உடம்பு அந்த ரெண்டு சேரவே சேராதுன்னு சொல்லிடுவா. அவர் சேராததை சேர்த்ததுங்கிறது இதை போல பல விஷயங்களை. லோகத்துல இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் நேர வேற. இவர் அடிமை, அவர் ஆண்டான். இந்த பொருள்கள்லாம் ஜட பொருள்கள், அவர் எல்லாம் ஞானம் உடையவர். ஆனா இந்த ரெண்டு சேர்ந்து ஒரே வேற்று மேல அவர் படிக்கிறோம் இல்லையோ. இப்படி சேராதது சேர்த்தார். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன், நேற்றுக்கு சொல்லிட்டேன். சகுணம்னு ஒண்ணு உண்டு, நிர்குணம்னு ஒண்ணு உண்டு. பிரம்மத்துக்கு குணம் உண்டுன்னு சில வாக்கியம் இருக்கும். இல்ல நிர்குணம் நிரஞ்சம் நிஷ்கலம், அதுக்கு ஒரு குணமும் கிடையாதுன்னு இன்னொரு வார்த்தை சொல்லும். ஆனா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதங்குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் ச பிரம்மணா விபசிதா உண்டுன்னு சொல்லும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம எல்லாம் இருக்குன்னு சொல்லும். ஒண்ணுமே அது கிடையாது. நிஷ்கலம் நிரஞ்சம் நிஷ்கிரியம், எதுவும் இல்லைன்னு சொல்லும். என்ன இருக்குன்னு சொல்றதா? ஒரு சுவாமி நன்னா கொண்டாடினேன், எவ்வளவு கருணை உள்ளவர், நிறைய வந்தவாளுக்கு வாவான்னு கொடுப்பார், எப்போ போனாலும் சாப்பாடு போடுவார், எல்லாரையும் நல்லா பழகுவதற்கு இனிமையா இருப்பார், சிரிச்சுட்டே இருப்பார், கோபமே பட மாட்டார். நன்னா அவரை பத்தி ஒரு 10 குணம் சொல்லிவிட்டு கடைசியிலே அவருக்கு எந்த குணமும் கிடையாதுன்னு முடிச்சுட்டேன்னு வச்சு. இதுக்கு எதுக்கு சுவாமி இத்தனை நாள் உபன்யாசம் பண்ணீர்? அதுக்கு முதல்ல இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். என்னால் அப்ப இப்படி வச்சுக்கணும். எதை நான் உண்டுன்னு இத்தனை நாள் சொல்லியிருக்கேனோ சொல்லி முடிச்சுட்டு குணம் இல்லேன்னு சொன்னேன்னால் இதுகாரும் நான் சொல்லி கொண்டு வந்ததை இல்லேன்னு சொல்றேன்னு அர்த்தம் ஆகாது. அப்படின்னு அதை சொல்லியே இருக்க மாட்டேனே. எப்ப இத்தனை நாள் அந்த குணம் உண்டுன்னு சொல்லியிருக்கேனோ இப்ப இல்லேன்னு சொன்னால் இதை தவிர வேற எதையோ இல்லேன்னு சொல்றேன்னு அர்த்தம். அவர் இது உண்டு இது உண்டு இது உண்டு, ஆனால் கடைசியில சொல்லச்சே ஆனா என்னவோ தெரியல அவருக்கு இது மட்டும் இல்லை அப்படின்னு ஒன்ன மட்டும் இல்லைன்னா அது சொன்னதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் ஆகாது. அதெல்லாம் உண்டு, அதை தவிர இது மட்டும் இல்லை. அதே போல பிரம்மத்திடத்தில் எல்லா குணங்களும் உள்ளன, ஆனா நிர்குணம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது என்னால் அபகுணங்கள் துர்குணங்கள் இல்லேன்னு அர்த்தம். சொல்லப்பட்ட நற்பண்புகள் இல்லேன்னு அர்த்தம் ஆகாது. இதை தவிர எத்தனையோ தீய பண்புகள் இருக்குமே, அது ஒன்னும் அவர்கிட்ட கிடையாதுன்னு அர்த்தம். தீய பண்புகள் எதுவும் இல்லை. தூரே குணாக தவது சத்தரஜஸ்தமாம்சி தேன திரையி பிரதயதி தவ நிர்குணத்துவம். அது எது? மற்ற ரெண்டும் சத்தம் ரஜஸ் தமசு முக்குணங்களோ இல்லையோ. அதுல பிரம்மத்துக்கு உண்டுன்னு சொன்னால் சுத்த சத்தம்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னா ரஜோகுண தமோகுணம் இல்லேன்னு அர்த்தம். ரஜஸும் தமசும் கிடையாது. இப்ப இது சகுணம்னு சொல்லிவிடா நிர்குணம்னு சொல்லிவிடான்னால், இப்படி பார்த்தா சகுணம்னு சொல்லுவேன், அப்படி பார்த்தா நிர்குணம்னு சொல்லுவேன். அவ்வளவு ஏன்? அஜஹா துர்மர்ஷனஹா சாஸ்தா. அஜஹான பிறப்பிரின்னு அர்த்தம். ந ஜாயத்தே இது அஜஹா, அவன் பிறப்பதே இல்லை, ஆனால் அஜன். ஆனா இது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல எங்க திரும்பி வந்து திருநாமம் வருது? நரசிம்ம அவதாரத்தை பத்தி சொல்லச்சே. பிறந்துட்டே இருக்காரு ஒரு சுவாமி, பிறந்து இருக்கிற பார்த்து நீ பிறப்பிலி நான் சொன்னா, அவர் தான் பிறந்துட்டே இருக்காரு. கிருஷ்ணன் கண்ணன் பெருமான் தேவகி பிராட்டியினுடைய வயத்திலேருந்து பிறந்துட்டு இருக்கார். ரிஷிகள்லாம் அவனை பார்த்து தபஸ் பண்ணி ஓஹோன்னு கொண்டாடுறா. பிறப்பிலியே, பிறப்பே இல்லாதவனே என்றா எல்லாருக்கும் வேடிக்கையா இருக்கும். பிறந்துட்டே இருக்கு குழந்தை 12 மாசம் கழிச்சு. இதுக்கு மேல இவர் வேற பார்த்து பிறப்பே இல்லாதவர் என்னால் ஒரே சின்ன வித்தியாசம். ஸ்தம்ப சம்பவத்வேன இதரவத்து ந ஜாயத்தே இது அஜஹா. பிறப்பிலி, ஆமாம் கர்மத்தினாலே பிறப்பிலி.
பிறந்தார். ஆமாம், கருணையினாலே பிறப்புடையவர். ரெண்டு வித்தியாசம். பிறப்புன்னு சொன்னா கர்மத்தினால பிறப்பு, அது பிரம்மத்துக்கு கிடையாது. நாம எல்லாரும் கர்மத்தினால பிறக்கிறோம். அவர் இச்சையாலே கருணையாலே பிறவி எடுத்தார். உண்டுன்னு சொல்லுவிடா, இல்லைன்னு சொல்லுவிடா? இல்லைன்னு சொல்லுவேன், கர்மத்தினால இல்லை. உண்டுன்னு சொல்லுவேன், கருணையால உண்டு. என்னை ரட்சிக்கிறதுக்காக பிறக்கிறார். இப்படி எத்தனையோ வரும். சகுணம் நிர்குணம்னு சொல்லுவா, அஜன் ஜன் ரெண்டு மில்லியன்வா, துவைத்தம் அத்வைத்தம் சொல்லலாம், பேதம் அபேதம்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் இதெல்லாத்தையும் சேராததை சேர்த்து சேர்த்து தங்கிட்ட வச்சு காட்டினாரோ இல்லையோ. அதனாலதான் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும், அது துவைத்தமோ அத்வைத்தமோ விசிஷ்டாத்வைத்தமோ, எத்தனை சன்னியாசிகள் மட்டாதிபதிகள் ஆச்சார புருஷர்கள் இருக்காளோ மொத்த பேருடைய திருமாளிகை மடத்திலையும் லட்சுமி நரசிம்மர் பெருமாள் தான் ஆராதனம். அது ஏன்? எல்லாரும் அவரையே வச்சிருக்காள. ஏன்னா அவர் தான் இந்த ஆச்சாரியர்கள் வேலையை பண்ணி காட்டினவர். இவர்கள் தானே இந்த வேதத்துல இருக்கிற முரண்பாடெல்லாம் நீக்கி கொடுக்கணும். நமக்கு அது புரியாது. அவர்கள் தான் நீக்கி கொடுக்கணும். அவளுக்கு அந்த சக்தி வேணும்னால் அந்த நரசிம்ம பெருமானை வச்சிருந்து திருவாராதனம் பண்ணி தங்கிட்ட அந்த சேராததை சேர்க்கிற சக்தியை அவர் நம்ம கொடுப்பார். அதை வைத்து கொண்டு ஓஹோ இது பேதமா அபேதமா, இது இது ஐக்கியமா இல்லையா, பகுவா என்னன்றது எல்லாத்தையும், சகுணமா நிர்குணமா உபாதானமா இதுவா, எல்லாத்தையும் இந்த ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுக்கறது காரணம் அவருக்கு திருவாராதனம் பண்ற மகாத்மியம்.